அப்ப மேக்னெட்டிக் ஃபீல்ட் இருக்குன்னா அந்த மேக்னெட்டிக் ஃபீல்டுக்கு ஒரு குறிப்பிட்ட டைரக்ஷன் இருக்குமா இருக்காதா? இருக்குமா இருக்காதா? இருக்கும். மேக்னெட்டிக் ஃபீல்டோட டைரக்ஷன் கொடுக்கிறது யாருன்னு பார்த்தனா ரைட் ஹேண்ட் தம்ப் ரூல். இப்ப ரைட் ஹேண்ட் தம்ப் ரூல் என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தனா சரியா ரைட் ஹேண்ட் சப்போஸ் ஒரு ஒயர் இருக்கு. சப்போஸ் என்ன இருக்குது? ஒயர் இருக்கு. இப்ப இந்த ஒயரை சுத்தி இந்த தம்ப் போகுது பாத்தியா? இந்த டைரக்ஷன்ல தான் என்ன இருக்கணும் மேக்னெட்டிக் ஃபீல்ட் இருக்கும். புரியுதா? இல்ல என்ன திவ்யா வேணும் உனக்கு? சரியா? அப்ப ரைட் ஹேண்ட் வச்சு என்ன பண்ண போற? ஒயரை எடுத்துக்கோ. கரண்டோட டைரக்ஷன்ல என்ன இருக்கணும்? தம்ப் இருக்கணும். ஒயர் வந்து ஸ்ட்ரெயிட்டா இருக்கும், கரண்ட் வந்து நேரா போய்கிட்டு இருக்கும். தம்பை என்ன பண்ணணும்? ஒயரை சுத்தி விராப் பண்ணணும். புரியுதா இல்லையா? இது பண்ணனா இந்த கேர்ள் இருக்கு பத்தியா, இது எதோட டைரக்ஷனை கொடுக்குது? அப்ப ஆக்சுவலா பார்த்தனா இது எல்லாமே அந்த எக்ஸ்பெரிமெண்ட்ல இருக்கு. பட் இப்போதைக்கு வைஃபை இல்லாத காரணத்தால என்னால காட்ட முடியாது. சரியா? வாய்ப்பு இல்லை ரசா. இப்ப நல்லா பாரு. இப்போ இல்ல இப்ப நல்லா பாரு, ஒரு ஒயர் இருக்கு. சரியா? ஒரு ஒயர் இருக்கு. இந்த இடத்துல பார்த்தனா நீடில் பொதுவா இப்படி தானே இருக்கும். கரெக்டா இல்லையா? உள்ளார இருக்க நீடில் இப்படி இருக்குது. இப்ப நல்லா பாரு, இந்த டயக்ராமை பாரு. இந்த இடத்துல நான் காம்பஸ் வச்சிருக்க. காம்பஸ்க்கு முன்னாடி ஒயர் இருக்கு. காம்பஸ்க்கு முன்னாடி என்ன இருக்குது? ஒயர். இப்ப நீடில் எப்படி இருக்கும்? இந்த மேல இருக்க டைரக்ஷன்ல இருக்குமா? இப்ப நீயே சொல்லு, இது ஒயர். அப்ப ஒயரை நீ கையில எடுத்துட்ட. காம்பஸ் எங்க இருக்கு? பேக் சைடா? கோன் காம்பஸ். இப்ப நான் இப்படி கையை சுத்தணும்னா காம்பஸ் தள்ளி போயிருமா? இங்க கரண்ட் வச்சிருக்கேன், நான் கையில நான் இப்படி கொண்டு போனா காம்பஸ் தள்ளி போகாது. சரி, அதுக்கெல்லாம் வீடியோ நான் காமிச்சிருப்பேன், அதை எடுத்து பார்த்துக்கோங்க. சரியா? இப்ப நல்லா பாரு. சப்போஸ் நான் வந்து இந்த கையை இப்படி விராப் பண்றேன். அப்ப இந்த பின்னாடி சைடு இருக்க நீடில் வந்து இந்த சைடு போகுமா? ஏன்னா ஃபோர்ஸ் எப்படி வர போகுது? இந்த டைரக்ஷன். நான் சொல்றது புரியுதா? அப்ப நல்லா பாரு. சப்போஸ் நீடில் இப்படி இருக்குமா? ஒயர் எப்படி இருக்கு? ஒயர் முன்னாடி இருக்கு, காம்பஸ் பின்னாடி இருக்குது. அப்ப பின்னாடி டைரக்ஷன்ல எப்படி இருக்க போகுது? மேக்னெட்டிக் இந்த டைரக்ஷன்ல இருக்குமா? கரெக்டா? அப்ப இப்படி இருக்க நீடில் இந்த டைரக்ஷன்ல ஃபோர்ஸ் கொடுத்தா என்ன ஆகும்? அந்த நீடில் இப்படி பெண்ட் ஆயிருமா? அப்ப நீடில் பாரு பெண்ட் ஆகி தெரியுதா? நான் சொல்றது புரியுதா? அதே நல்லா பாரு. இப்ப கரண்ட் வந்து மேல இருந்து கீழே வருது. அப்ப இப்படி கரெக்டா இல்லையா? இப்ப நல்லா பாரு, அகைன் காம்பஸ் பின்னாடி இருக்கா? அப்ப நல்லா பாரு, காம்பஸ் பின்னாடி இருக்குன்னா இப்ப மேக்னெட்டிக் ஃபீல்ட் இப்படி தள்ளுமா? அப்ப நார்த் போல் என்ன ஆயிடுச்சு? இந்த டைரக்ஷன்ல போயிடுச்சு. எனி டிஃபிகல்ட்டி? இப்போ பாரு, காம்பஸ் எங்க இருக்கு? ஒயருக்கு முன்னாடி இருக்கு. அப்ப நல்லா பாரு. ஆமா, இப்ப நீ எந்த சைடு பார்க்க போறங்கிறது ரொம்ப முக்கியம். புரியுதா இல்லையா? சரி வா வா. இப்போ நல்லா பாரு, இதான் ஒரு ஒயர்னு வச்சுக்கோயே. சரியா? இதான் ஒரு ஒயரு. இப்போ பிரின்சியா தான் யாருன்னு பார்த்தோன்னா காம்பஸ். சரியா? இப்போ நான் கையால் போயிட்டு சப்புன்னு அடிப்பேன் பார்த்தி, அந்த டைரக்ஷனாக பிரின்சியா திரும்ப போகிறா. இப்போ நல்லா பாரு. சரியா? பிரின்சியா எப்படி சைடில் இருக்கா? இது ஒயரு. அப்போ ஃபோர்ஸ் ஆஃப் டைரக்ஷன் எப்படி இருக்கும்? அப்போ இப்படி தள்ளுவேன்னா அப்போ பிரின்சியா எங்கிட்டு போயிடுவாளா? கரெக்டாக இல்லையா? அதே பிரின்சியா பின்னாடி வாங்க. இப்ப பாரு, தம்பு ரூலை பொறுத்த இருக்க வரைக்கும் அப்ப இந்த டைரக்ஷன்ல தள்ளி திரும்புமா? அதான் இந்த கேஸ். புரியுதா இல்லையா? இல்லை இப்ப அவ்வளவு வெள்ளையா இல்ல அவ சொட்டு. வா வந்து நில்லுமா. நீ யாரு? காம்பஸ். அதான் நீடில், காம்பஸ் நீடில். கரெக்டா? இப்போ ஒயர் இப்படி இருக்கு. கரண்ட் எந்த டைரக்ஷன்ல போகுது? அப்வர்ட்ல போகுது. அப்ப டைரக்ஷன் எப்படி இருக்கும்? அப்ப இந்த டைரக்ஷன்ல இப்படி போகுமா? புரியுதா? இப்ப இதே பாரு, பிரின்சியா வந்து காம்பஸ்க்கு முன்னாடி இருக்கா. இப்போ ஒயர் இப்படி இருக்கா? ஒயருக்கு முன்னாடி இருக்கா. தேங்க்யூ மேடம். இப்ப நல்லா பாரு, நம்ம பொதுவா தம்ப் ரூல் பாக்குறப்ப இப்படி பாப்போமா? பட் பிரின்சியா எங்க இருக்கா? அப்ப நல்லா பாரு, இந்த டைரக்ஷன் இப்படி சொல்ல போறேன். சரி, இந்த டைரக்ஷன்ல காட்டுறது இப்படி. அப்ப நான் என்ன பண்ண போறேன்? என்ன சொன்னேன்னு புரியுதா? பிரின்சியாக்கு புரியலையா? இப்போ ஒண்ணு இல்ல. சரி, நீ போ. பிரின்சியா வரும், சம்பத் வருங்க. இப்ப நல்லா பாரு. சப்போஸ் சம்பத் இந்த சைட்ல இருக்கான். யாருக்கும் எனக்கும் பார்க்கல. வந்து சப்புன்னு அடிச்சேன். இவன் இங்க இருக்கான். என் போன் தான் அடிக்குது. இப்ப நல்ல. ஆமா, நீதான் அது.
இப்போ நல்லா பாரு, இந்த டைரக்ஷன்ல கரண்ட் போகுதா? இப்போ ஃபீல்ட் எப்படி இருக்கு இங்க? கரெக்டா? அப்ப இந்த டைரக்ஷன்ல போகுதா? ஃபோர்ஸ் இந்த டைரக்ஷன்ல இருக்குமா இருக்காதா? ஏன்னா சைட்ல இருக்காண்ட, இங்க வரைக்கும் அவன் சைட்ல நின்றுக்கிட்டு இருக்கேன், முன்னாடியா பின்னாடியா நிக்க. கரெக்டா? இதே சம்பத் வந்து இங்கிட்டு பின்னாடி வந்துட்டான்னு வச்சுக்கோ. ஏன் இப்ப ஃபீல்ட் எப்படி இருக்கும்? இந்த டைரக்ஷன். அப்ப மேக்னெட் இருக்குன்னா மேக்னெட் இப்படி திரும்புமா? கரெக்டா இல்லையா? இதே வந்து சம்பத் முன்னாடி வந்துட்டான். இப்ப பாரு, ரைட் ரூல் யூஸ் பண்ண, ரூலை பொறுத்தவரை இப்படி சுருத்த போறேன். கரெக்டா? அப்ப இப்படி சாய போறானா? அப்ப ஆக்சுவலா பார்த்தனா கரண்ட் சேம் டைரக்ஷன்ல போனாலுமே, கரெக்டா இல்லையா, கரண்ட் இங்கேயும் மேல போகுது, இங்கேயும் மேலதான் போகுது. பேக்ல இருக்குன்னா இந்த டைரக்ஷன்ல ஃபோர்ஸ், ஃப்ரண்ட்ல இருந்தா சொல்றது புரியுதா? எனி டிஃபிகல்ட்டி? அதே வந்து இங்க கீழே வயருக்கு மேல இருக்குது, பட் கரண்ட் எப்படி இருக்குது? அப்ப முன்னாடி இருக்கிற நீடில் இப்படி போய் தள்ளிடும். புரியுதா? அப்ப நார்த் இந்த டைரக்ஷன்ல தள்ளிடுது. கரெக்டா இல்லையா? எனி டிஃபிகல்ட்டி? அப்ப நல்லா பாரு, இதுல ஃபோர்ஸ் இந்த டைரக்ஷன்ல இருக்குதா, இதுல ஃபோர்ஸ் எப்படி இருக்குது? ஏன்னா நல்லா பாரு, இது ஃப்ரண்ட்ல இருக்கு, ஆப்ஜெக்ட் ஃப்ரண்ட்ல இருக்கு, அப்ப மேல இந்த டைரக்ஷன்ல. புரியுதா? இது பாரு ஃப்ரண்ட்ல இருக்கானா கரண்ட். எனி டிஃபிகல்ட்டி? புரியுதா? டவுட் இருக்கா? சரி, ஒன்னு இல்லை, ஒன்னு பேக்னா இப்படி பண்ணிக்கோ, ஃப்ரண்ட்னா இப்படி பண்ணிக்கோ. சரியா? ரொம்ப கஷ்டப்பட்டு. சரியா? சரி, பேக்ல போச்சுன்னா இப்படி பண்ணிக்கோ, இந்த சைடு வந்துச்சுன்னா இப்படி பண்ணிக்கோ, அவ்வளோதான், முடிஞ்சா. சரியா? இந்த போயிட்டு இந்த விஆர்ல போய் கேம் விளையாண்டுன்னு வச்சு கண்ணில் மாட்டி விட்டேன்னு நீ பாட்டு. சரியா? ஓகே. இப்போ நல்லா பாரு, கரண்ட் எப்படி போகுது. இப்ப நல்லா பாரு, கேள்வி என்ன, கியூங்கிற பாயிண்ட்ல மேக்னெட்டிக் ஃபீல்ட் எப்படி இருக்கும்? உள்ளார போற மாதிரி இருக்குமா? கியூடா இல்ல, கியூக்கு எங்கடா இருக்கு? கியூ பாடுற பிய கேக்கலடா. ஒயர், இது ஒயரு, ஒயருக்கு கீழே, ஒயருக்கு கீழே எந்த டைரக்ஷன்ல இருக்கு? இப்படி உள்ள போற மாதிரி இருக்கா? என்ன வயருக்கு மேல இல்லடா, இது ஒயர், தம்பு தானே ஒயரு. இப்ப பாயிண்ட் தம்பு கீழே இருக்கா, தம்புக்கு மேல இருக்கா? இங்க பாரு, இது ஒயர்ரா. சரியா? முத காலை கீழே போடுறா. இது ஒயர்ரா. சரியா? இப்ப நான் எங்க கேக்குறேன்? ஒயருக்கு கீழே. இப்ப நீ இப்ப ஒயருக்கு கீழே சொல்லு. எங்க பாரு, ஒயர் கரண்ட் இங்கிட்டு போகுதா இங்கிட்டு போகுதா, நீ இஷ்டத்துக்கு. இப்ப நல்லா பாரு, இப்ப வந்து நீ மேல காட்டுற, இப்படி வை, அதுக்கு தானே. இங்க பாரு, புரியுதா? இப்ப புரியுதா? இப்ப நல்லா பாரு, இது கரண்டா, இங்க எந்திரி உக்காந்துக்கிட்டே என்ன இப்படி கையச்சு அவன் வேற எங்க வந்து மேல இல்ல கீழே. இங்க பாரு, இது ஒயரு, இதானே ஒயரு. இந்த வாமா உனக்கு ஒயரு, இந்த ஒயர் வா. இந்த இதான் ஒயர். சரியாவா? புரியுதா? இப்ப 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 இந்த ஒயருக்கு கீழ் பக்கம், அப்ப கரண்ட் இப்படி போகுதா? அப்ப ஒயருக்கு கீழே எப்படி இருக்கும்? கரெக்டா? இல்ல, கை எல்லா நேரம் இப்படி வைக்கணும் இல்ல, கையை இப்படி இழுத்து வைக்கலாம். இல்ல இப்படி வச்சனா இப்படி, அத தண்டனை அப்பல இருந்து இப்படி வைன்னு சொல்லி நீ கை இல்ல, நீ கையை இப்படி வச்சனா நீ இப்படி தான் ரொட்டேட் பண்ண முடியும். இப்படி இழு, எப்படி இருக்குது? கரண்ட் எந்த டைரக்ஷன்ல போகுது? அப்ப இது நோன்ஜாக என்னடா பண்ணி இப்படி கையை இப்படி இழு. கரண்ட் அப்படி போகுது, அங்க உடைச்சிரு. இப்ப கரண்ட் இப்ப கீழே ஒயருக்கு மேல போகாத, ஒயருக்கு கீழே. இல்ல, இங்க வா, இங்க வா, எந்திரி பாரு. டைரக்ஷன் ஆஃப் கரண்ட் இப்படி இருக்கா? இது டைரக்ஷன் ஆஃப் கரண்டா?
இப்போ காட்டு. முடிஞ்சு இவ்வளோ. புரியுதா? அப்ப இந்த கியூங்கிற பாயிண்ட்ல மேக்னெட்டிக் ஃபீல்ட் உள்ளர போகுதா? எப்படி போகுது? உள்ளர போகுது. நம்ம எப்படி இண்டிகேட் பண்றது? இன்டு தி பேஜ். அது என்ன பண்ணுவோம்? நல்லா ஞாபகம் வச்சுக்கோ. இந்த இடத்துல ஒரு நோட்டேஷன் வரும். எப்படின்னா இன்டு தி பிளேன். சரியா? பிளேனுக்குள்ள போகுது. இது போது எங்கல இருந்து அந்த சிம்பிள் அப்படின்னு பார்த்தனா ஆரோ. சரியா? ஆரோல பார்த்தனா உள்ள போகிற ஆரோ பார்த்தனா வச்சுக்கோ. பின்னால இருந்து பார்க்கறப்ப இங்க எக்ஸ் மார்க் மட்டும் தெரியுமா? போதும் இல்லையே? 10th இருக்கும்டா இது. சரியா? இப்ப இதே பீங்கிற பாயிண்ட்ல பாரு. பீங்கிற பாயிண்ட் ஒயருக்கு எங்க இருக்கு? மேல இருக்கு. அப்ப மேக்னெட்டிக் ஃபீல்ட் எப்படி வர போகுது? அவுட்வர்ட் வர போகுது. சொல்றது புரியுதா? அப்ப பாயிண்ட் வெச்சு 0 போடணும். சர்க்கிள் போட்டு இது ஆமா கரெக்ட். 10th ஸ்டாண்டர்ட்ல வந்து 9th ஸ்டாண்டர்ட் 10thல நடத்துனேன்றேன். சரியா? into the plane out of the plane. புரியுதா? சரி. அதே நல்ல பாரு. இப்போ ஒரு பாயிண்ட் இங்க இருக்கு. கரண்டா பாயிண்ட் இங்க இருக்கு. ஸ்பேஸ்ல இருக்கு. இங்க கை வச்சிருக்க பார்த்தா இந்த இடத்துல பாயிண்ட் இருக்கு. அப்ப நல்லா பாரு. மேக்னெட்டிக் ஃபீல்ட் அந்த பாயிண்ட் என்ன பண்ணுது? அப்ப இங்க ஃபோர்ஸ் எப்படி இருக்குது? புரியுதா? அதே ஒரு பாயிண்ட் டிவிக்கு உள்ள இந்த சைடு இருக்குன்னு வச்சுக்கோ. அந்த பாயிண்ட் என்ன பண்ணும்? நான் சொல்றது புரியுதா? டேய் இப்ப இந்த பாயிண்ட் இங்க பாரு பிரின்சியா. இந்த பாயிண்ட் இருக்குடா. இப்ப இங்கிட்டு தள்ளனா இந்த நீடில் மேல போகுமா? இங்க தள்ளனா புரியுதா? இப்ப இங்க பாரு. அகைன் கரண்ட் இப்படி போகுதா? மேக்னெட்டிக் ஃபீல்ட் அதுதான்டா. அப்ப இருந்து கையை நீட்டுங்கன்னா எல்லாம் நோஞ்சாக இப்படி வச்சு என்ன கிண்டிக்கிட்டு இருக்கீங்க எனக்கு தெரியல. அப்ப இது வந்து உள்ள போகுதா? உள்ளனா எக்ஸ். கரெக்டா? வெளியே வருதா இங்கிட்டு? எனி டிஃபிகல்ட்டி? இப்போ நல்லா பாரு. கரண்ட் எப்படி போகுதுன்னு சொல்றாங்க. கரண்ட் இப்படி வெளியே வருது. அப்ப பீங்கிற பாயிண்ட பாரு. வெரி குட். மேல போகுதா? இப்ப கியூங்கிற பாயிண்ட் பாரு. வெரி குட். எனி டிஃபிகல்ட்டி? அதே பாரு. கரண்ட் எப்படி போகுது? பீல டவுன்வர்ட்ஸ் கியூ அப்வர்ட்ஸ். சொன்னது புரிஞ்சா? சரியா? இந்த கையை வந்து வீட்டுல போயிட்டு இப்படி வச்சு இழுத்துக்கிட்டு இருக்காது. சரியா? வீட்டுல போயிட்டு என்ன ஆச்சு கை இழுத்துக்கிச்சா? தேவையில்லாத வேலை பார்த்தா.